ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய வியூவர்ஸ் எல்லாருக்குமே நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்குமே நன்றி. என்னடா பணத்தை வச்சு வீடியோ போடுறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த வீடியோவே பணத்தை பற்றின வீடியோ தான். மந்த்லி மணி சேவிங்ஸ் வீடியோ தான் நான் இப்போ போட போகிறேன். எப்படின்னு பாருங்கள். மந்த்லி நம்ம எப்படி மணி சேவிங்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இந்த பணம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து டோட்டலாக 8000 ரூபா இருக்குது. இந்த மணி வந்து நான் இப்போ தான் யூடியூப் சேனல் ஒரு 2 மந்த்தாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த 2 மந்த்தாக வந்து நான் சேவிங்ஸ் பண்ண பணத்தை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. மந்த்லி சேவிங்ஸ் பண்ண பணம் எப்படி அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த 2 மாதமாக சேவிங்ஸ் பண்ணது. இதுக்கு முன்னாடி நான் சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட் எல்லாமே கோல்டு காயின்ஸாக வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த 2 மந்த் தான் நான் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா நெக்ஸ்ட் மந்த்து அல்லது நெக்ஸ்ட் மந்த் வந்து 12,000 ஜிஆர்டியில் சீட்டு முடியுது. அதுக்கு அடுத்த மாதம் வந்து ஜிஆர்டியில் 5 பவுன் இல்லை 4.5 பவுனுக்கு மேலே தான் நாங்கள் நகை எடுக்க போகிறோம். அந்த நகைக்காண்டி பணம் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கூட அமௌண்ட் வேணும்ல. அதை பற்றின கிளியர் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ், வெறும் நோட்டு காட்டி இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு, நம்ம பணத்தை வச்சு வீடியோ போட்டால் பார்க்குற உங்களுக்குமே நம்மளும் பணம் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவேஷ்னல் வரும். எனக்கும் அந்த மாதிரி தான் நிறைய சேனல் பார்த்து மோட்டிவேஷ்னல் ஆகிருக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து மந்த்லி மணி சேவிங்ஸ் தான். அது மாதம் எப்படி மணி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக்கான ஒரு இதை தான் நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் கேட்டாலே கண்டிப்பாக மணி சேவிங்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா, கடனே இல்லாமல் வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது வந்து கடனே இல்லாமல் வாழணும். சரிங்களா? கடன் அப்படின்னா ஒரு சின்ன ₹1 கூட நம்மக்கிட்ட கடன் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அந்தளவுக்கு வாழ்க்கையை ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் லோன் வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் வாங்கக்கூடாது. இப்போது அவசரத்துக்கு நம்மளுக்கு வந்து அர்ஜெண்ட்டாக ஏதாவது ஒன்று தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபேன் வாங்க முடியல, ஃப்ரிட்ஜு வந்து வாங்கணும், ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆயிடுச்சு, அந்த மாதிரி எமர்ஜென்சி வாஷிங் மிஷின், அந்த மாதிரி அவசர தேவைகளுக்கு மட்டும் நம்ம லோன் போட்டுக்கலாம். மற்றபடி லோன் வாங்கினா இஎம்ஐயில் நம்ம வந்து ஏதாவது இந்த பைக்கு, வேலைக்கு போகிறதுக்கு பைக், அதெல்லாம் இஎம்ஐயில் வாங்கிக்கலாம். மற்றபடி எல்லாமே லோன் போட்டு கடன் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அப்புறம் வாடகை வீடு இல்லாமல் ஒத்திக்கு வீடு உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் போங்க. நம்பிக்கை உள்ள ஆளுக்கிட்ட நீங்கள் போகணும். ஏன்னா வாடகை வந்து அதில் நம்ம வந்து கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணலாம். வாடகை இல்லாமல் நான் இப்போ வாடகை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறேன். வாடகைக்கு ஃப்ளாட்டில் இருக்கும் சென்னையில். 5000 ரூபா வாடகை. நான் 500 ரூபா மெயின்டெனன்ஸ் காசு வந்து நம்ம கொடுப்போம். ஆக மொத்தம் எங்களுக்கு 5500 ரூபா வந்துடுது. சரிங்களா? உங்களுக்கு வாடகையே இல்லாமல் ஒத்திக்கு நீங்கள் வந்து நம்பிக்கையான ஆளுக்கிட்ட ஒத்திக்கு போகணுன்னா கூட நீங்கள் போய்க்கலாம். அந்த வாடகை பணம் சேவ் ஆயிரும். இந்த 3 இதை நீங்கள் கடைப்பிடிச்சாலே மந்த்லி மணி சேவிங்ஸ் பண்ணலாம். அடுத்து பணம் சேமிக்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த 3 இதை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணாலே பணம் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பணம் சேமிப்பு போக செலவு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே சேவிங்ஸ் போக தான் நம்ம செலவே பண்ணணும். நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஃபுல்லாகவே நான் பண்ணுற மெத்தேடு தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே எங்களுக்கு சேலரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ வேலைக்கு போகல, பேபியை பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கிறேன். 1 இயரில் பேபி இருக்குது எனக்கு. ஹஸ்பண்ட் தான் வேலைக்கு போகிறாங்க. அவங்க ஒரு ஆள் சம்பளத்தில் தான் ஃபேமிலி ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. நானும் நகை வாங்குறது, இந்த மாதிரி இப்போ காமிச்ச அமௌண்ட்லாம் சேவிங்ஸ் பண்ணுறது அவங்க ஒரு ஆள் சேலரியில் தான். சேமிப்பு போக செலவு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே இப்போ சேலரி வந்துருச்சுன்னா 1ஆந்தேதிக்குள்ளே இருந்து 5ஆந்தேதிக்குள்ளே வந்தது அப்படின்னா, இப்போ சேவிங்ஸுக்குன்னு நம்ம தனியாக அந்த அமௌண்ட்டில் வந்து சேலரியில் வந்து காசு எடுத்து வச்சுக்கணும். இப்போ 10,000மோ 5,000மோ 2,000மோ 1000 ரூபா, இன்னும் 500 ரூபா கூட நம்ம இந்த அவங்கவுங்களுக்கு சேலரியை பொறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தப்பு கிடையாது. ஒரு 500 ரூபானாலும் நம்ம சேவிங்ஸ்னு எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு அந்த 500 ரூபாய் நம்ம தொடவே கூடாது அந்த மாதம் ஃபுல்லாக. அப்படி வச்சா கூட அந்த மாதம் நம்மளுக்கு சேவிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கவுங்க வருமானத்தை பொறுத்து 500 ரூபாயிலேருந்து கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான். அப்புறம் வந்து சிக்கனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த காசை எடுத்து வச்சுட்டோமா, அதுக்கப்புறம் மீத உள்ள அமௌண்ட் இருக்கும்ல சேலரியில், அதில் வந்து நம்ம ரொம்ப சிக்கனமாக இருக்கணும். சிக்கனம் அப்படின்னா நிறைய விஷயம் சாப்பிடாம இதெல்லாம் கிடையாது.
தேவை உள்ள பொருள் மட்டும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் காய்கறி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சில்லறை காசை கூட உண்டியலில் வந்து நம்ம போட்டு வைக்கலாம். சில்லறை காசு அப்படின்னா இப்போ ரூ. 1 2 ரூபாலாம் நம்ம அங்கங்கே தூக்கி வச்சுருப்போம். அதை கூட ரூபா இருந்தாலும் கூட அதை அப்படியே எடுத்து ஒரு உண்டியலாக வச்சு நீங்கள் போடலாம். நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். நான் அப்படி தான் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மந்த்லி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நிறையா பேருக்கு தெரியும். சரிங்களா? அப்புறம் ஹோட்டல் சாப்பாடு வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஹோட்டல் சாப்பாடு வந்து நம்ம இப்போது உடம்பு சரியில்லை, நம்ம குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஹோட்டல் சாப்பாடு வாங்கலாம். அதே பட்சத்தில் உடம்பு வந்து நல்லா இருக்குது, நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம், சமைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வாங்காதீங்க. இன்னொன்று வெளியில் வந்து அதிகமாக போய், ஏன்னா நம்ம ஒரு லட்சியத்துக்குள்ளே போய்கிட்டு இருப்போம், நகை வாங்கணும் அது இதுன்னு. அப்போ வந்து நம்ம வெளியில் போய் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பார்க் போயிட்டு சும்மா ஸ்நாக்ஸ் மட்டும் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். வீட்டிலே சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கடையில் வந்து தோசை மாவு வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோசை மாவு வாங்குகிற காசில் வந்து நம்ம வீட்டிலையே மாவு அரைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் 1 வீக் ஒரு தடவை அரைச்சாலும் 1 வீக் வரும். ஒரு மாவு பாக்கெட்டு 30 ரூபான்னா அதில் ஒரு நாளைக்கு தான் வரும். இப்போது 2 நாளைக்குன்னா 60 ரூபா. அந்த 60 ரூபாய்க்கு நம்ம வீட்டிலையே ரேஷன் அரிசி இருக்குது, அதை வச்சுட்டு உளுந்து 60 ரூபாய்க்கு உளுந்து வாங்கி நம்ம ஒரே இது முடிச்சிடலாம். ஏன்னா ஒன் வீக் ஃபுல்லாக வருமே, அதனால் நான் சொல்கிறேன். வாடகை வீடு இல்லாதவர்கள் வாடகை பணம் சேவிங்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாடகை வீடு இல்லாதவங்க வாடகை பணம் கண்டிப்பாக நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். இப்போ வாடகை வீட்டில் இருக்க மாட்டோம், ஆனாலும் நம்மளுக்கு வந்து கடன் இருக்கும் அப்படிங்கிறவங்க, வாடகை வீடு இல்லாதவங்க வாடகை காசு ஒரு 1000 ரூபாய்க்கு இப்போ கொடுக்குறதில்ல, 1500 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வர வாடகை பணம் நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு சேவிங்ஸு தான். அப்போ மந்த்லி சேவிங்ஸாக தனியாக சேலரி வந்த உடனே எடுத்து வைக்கும், வாடகை காசுன்னு எடுத்து வைக்கும். ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணிடுறோம், கடையில் தோசை மாவு வாங்குறத அவாய்ட் பண்ணிடுறோம், சிக்கனமாக இருக்கிறோம், சில்லறை காசு சேவிங்ஸ் பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் எத்தனை சேவிங்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. வீட்டிற்கு தேவையில்லாத பொருட்களை நம்ம வாங்கக்கூடாது. இப்போ வீட்டுக்கு தேவையில்லாத பொருள்னால் நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வெளியில் அவுட்டிங் போகிறோம், சண்டே. ஆனால் இப்போ சிட்டியில் இருக்கிறவங்க அவுட்டிங் போகிறோம், வில்லேஜில் இருக்கிறவங்க அவுட்டிங் போகிறோன்னா ஒரு பொருள் பார்க்க நல்லா இருக்குது, அது வந்து சரி நல்லா இருக்குது, இதை வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருக்கிறதுக்கு பதிலாக இப்போதைக்கு இது தேவையில்ல, அந்த மணியை கூட நம்ம சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் கண்டிப்பாக தேவையில்லாத பொருள்களை வாங்குறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா?